மணல் லாரியை மடக்கி பிடிக்க சென்ற கோட்டாட்சியர் மீது லாரி எடுத்து ஏற்றி கொலை முயற்சி உள்ளது. இத்தனைக்கும் சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர், நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறார். அவருக்கு வீட்டுக்கு எதிராகவே வழிப்பறி சம்பவங்கள் நடைபெறுகிறது. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை இல்லை. போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக விற்பனை ஆகிறது. கஞ்சா விற்பவர்கள் மீது நடவடிக்கை, கஞ்சா பொட்டலம் பறிமுதல், கஞ்சா விற்பவர்கள் மீது நடவடிக்கை என்று பத்திரிகையில் தொடர்ந்து வந்தாலும் அதை தடுப்பதற்கு நிரந்தரமான நடவடிக்கை இதுவரை இல்லை. அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இலுப்பூரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை, மணல் லாரியை மடக்கி பிடிக்க சென்ற கோட்டாட்சியர் மீது லாரி எடுத்து ஏற்றி கொலை முயற்சி உள்ளது. இந்த செயலை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முதலிலே எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டித்திருக்கிறார், அறிக்கை விட்டிருக்கிறார். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேவைப்பட்டால் மாநிலம் தழுவிய போராட்டங்கள் நடத்துவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அரசு அதிகாரிகள், அரசாங்கத்திலே மக்களுக்காக வேலை செய்ய பார்ப்பவர்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த சம்பவத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த போராட்டம் என்பது மக்களுக்காக வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக நடைபெறாத மாநிலத்தில் கேட்டிருக்கிறோம். அனுமதி கிடைத்தவுடன் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக திமுக ஆட்சியிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருந்தாலும் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தொடர்ந்து வழிப்பறி, கொலை, கொள்ளை நடக்காத நாளே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை புதுக்கோட்டை மாவட்டத்திலே நிலவி வருகிறது. இத்தனைக்கும் சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர், நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறார். அவருக்கு வீட்டுக்கு எதிராகவே வழிப்பறி சம்பவங்கள் நடைபெறுகிறது. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை இல்லை. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் நடப்பது மக்களுக்கான ஆட்சியா அல்லது கொள்ளைக்காரர்களுக்கான ஆட்சியா என்கின்ற ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது. எனவே தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக விற்பனை ஆகிறது. கஞ்சா விற்பவர்கள் மீது நடவடிக்கை, கஞ்சா பொட்டலம் பறிமுதல், கஞ்சா விற்பவர்கள் மீது நடவடிக்கை என்று பத்திரிகையில் தொடர்ந்து வந்தாலும் அதை தடுப்பதற்கு நிரந்தரமான நடவடிக்கை இதுவரை இல்லை. அதற்கு ஆளுங்கட்சியில் இருப்பவர்களே துணை போகின்றார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தான் உண்மையான எதிர்கட்சியாக இருந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் என்னென்ன திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுத்தர முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுக ஆட்சி, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கலெக்டர் ஆபீஸுக்குள்ள யார் போனாலுமே மண்ணெண்ணெய் கொண்டோட தான் போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது என்ன காரணம்னாக்க, எந்த மனுவுக்கும் எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. நான் கூட பத்திரிகையில பார்த்தேன், கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் ஒரு மனு கொடுத்திருக்காரு, கலெக்டர் ஒரு மனு கொடுத்திருக்காரு. தொடர்ச்சியாக நான் மனு கொடுத்தேன், எந்த மனு மீது நடவடிக்கை இல்லை. அதிகாரிகளுக்கு லஞ்சமாக பணம் கொடுப்பதற்கு பிச்சை எடுத்து நான் வழங்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு மனு கொடுத்திருக்கிறாரு. அதோட கேவலம் எதுவுமே கிடையாது. ஒரு முதியவர், 90 வயசு முதியவர், பல தரக்கு அலைஞ்சு பார்த்து நடவடிக்கை இல்லை. அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்று சொன்னால் பிச்சை எடுத்து அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் தயவு செய்து அமைச்சர்கள் வந்தா பின்னாடி போறது, முதலமைச்சர் வந்தா பின்னாடி போறது, இதெல்லாம் நிறுத்திட்டு மக்களுக்காகவும் செயல்படணும் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே மக்களுக்காக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள் எல்லாருமே
ஆனா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆட்சித்தலைவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி, குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறது. அதை தடுப்பதற்கு எந்த வகையான நடவடிக்கையும் இல்லை. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால தொட்டதுக்கு எல்லாமே போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்க முடியாது. போராட்டம் நடத்தணும்னா தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கலாம். அதனால இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, முன்னாடி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி 2% ஓட்டு 3% ஓட்டு வாங்குறதுங்கிறதோட இன்னைக்கு 11% ஓட்டு வந்து மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பல இடங்கள்ல வந்து 11 இடம் 12 இடத்துல 2வது இடம் வந்திருக்கோம். பல இடங்கள்ல வந்து எதிர்த்து நின்னவங்களுக்கு டெபாசிட் போயிருக்கு. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி 2026ல மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில ஆட்சி அமைப்பது உறுதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. அதனால எங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே மிக உற்சாகத்தோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை மாநில தலைவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி என்கிறது சரித்த வாய்ந்த தொகுதி. இந்த தொகுதியை மீட்பதற்காக நாங்கள் பலமுறை குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வருகின்ற காலங்களில் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கின்ற பொழுதே புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி என்கின்ற தொகுதியை மீட்டு அந்த தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதம மந்திரி பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் இந்தியாவில் 3 கோடி வீடுகள் கட்டப்படும் ஒரு அறிவிப்பு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்துல தமிழக அரசாங்கம் வந்து அதை சரியா செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாண்டி மத்திய அமைச்சரே வந்து சொல்லிட்டு போயினார், ஒரு பேட்டியில சொல்லிட்டு போனாரு. பல இடங்கள்ல வந்து மோசடி நடந்திருக்கு. பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அதுல வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதுனாக்க நிறைய அதிகாரி அதுல வந்து அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். மத்திய அரசாங்கம் திட்டத்தை கொடுக்கத்தான் முடியுமே தவிர அதை செயல்படுத்துறது மாநில அரசாங்கம் தான். அதை முறையா செயல்படுத்திருக்காங்களா கிடையாது. பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்துல வீடு கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடு கொடுக்காம இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கலைஞர் கனவு இல்லைங்கிற திட்டத்துல வீடு தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். நான் என்ன சொல்றேன், கலைஞர் கனவு இல்லைங்கிற திட்டத்துல வீடு கொடுங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டங்கள்ங்கிறது விளம்பரத்துக்காக கொடுக்குற திட்டம் கிடையாது. அவருடைய படமோ அவருடைய பேரோ அதுல வராது. பிரதமர் ஆவாஸ் யோஜனாங்கிற திட்டம் தான் இருக்குமே தவிர தொட்டதுக்கெல்லாம் கலைஞர் பேரு, ஸ்டாலின் பேரு, கனிமொழி பேரு இருக்காது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள்ல. ஆனா எல்லாருக்குமே தெரியும் அது மோடி வீடுன்னு தான் சொல்றாங்க. அப்ப மோடிக்கு வந்து நல்ல பேர் கிடைச்சிரும், மத்திய அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டங்களை எல்லாம் மாநில அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க பாக்குறாங்க. அது நல்லது கிடையாது. மத்திய அரசாங்கம் கொடுக்கிற திட்டங்களை முறையா செயல்படுத்தணும். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் வந்து திமுக ஆட்சி வந்தவங்க நடவடிக்கை நடத்தலாம், அதுக்கு பக்கத்துலேயே அங்கே இருக்கும் மாதிரி ஒரு இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு அலுவலர் தாக்கப்பட்ட இதுக்கு வந்து எதுவும் ஒப்புதல் புரியல. திமுக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது மணல் கடத்தல வந்து எல்லாம் மணல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐக்கியம் விட்டுருந்தாரு. அதுக்கும் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு அலுவலர் தாக்கப்பட்டது நிச்சயமா செந்தில் பாலாஜி சொன்னது செஞ்சு காட்டினாரு. இப்ப ஜெயில இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைக்க தோணுது. ஏன்னாக்க செந்தில் பாலாஜி ஓப்பனாவே சொன்னார், 11 மணிக்கு நான் பொறுப்பேற்றேன்னா 11:05க்கு எல்லாருமே வண்டியை எடுத்துட்டு வந்து அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. செந்தில் பாலாஜி ஒரு வருஷமா ஜெயில இருந்தாலுமே அவர் சொன்னது திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம மறுக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொன்னது ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாக்க, ஸ்டாலின் சொன்னாரு, நான் வந்து ஆட்சிக்கு வந்தா முதல் வேலையா செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த வேலை தான் நடந்திருக்கு. ஸ்டாலின் சொன்ன ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்னாக்க செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கிறது தான் நடந்திருக்கு, வேற எந்த வேலையும் நடக்கல. நீங்க மணல் கொள்ளைங்கிறது தொடர்ச்சியா வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து திமுகவுடைய அரசாங்கம் தான். செந்தில் பாலாஜி சொன்னது செந்தில் பாலாஜி அமைச்சராக்குனாங்க. ஒரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவரை தவிர்த்திருக்கலாம். ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறமும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கு நம்முடைய முதலமைச்சரும் உடன்தான் தான் நம்ம அர்த்தம்.
நான் வந்து ஒரு யூடியூப் சேனலை பார்த்தேன். அதுல வந்து நம்ம பிரபல டைரக்டர் நம்ம பகுதியை சேர்ந்தவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்னன்னாக்கா வந்து அவர் ஒருத்தர்னால ஏமாற்றப்பட்டதாகவும் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறதாகவும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அது அவருக்கும் இந்த பேட்டி மூலியமா நான் சொல்லியிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தவறு செய்யறவர்கள் யாரா இருந்தாலும் காப்பாத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. அவருக்கு ஏதாவது வந்து அதுல வந்து எதுவும் பிரச்சனைனா அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் வந்து அதுல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னாக்க அவரும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க ரெக்கார்டு இருக்கு. அவருக்கு வந்து அவங்களுக்குள்ள என்ன டீலிங் இருந்துச்சு என்ன அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு வச்சிருக்காரு. சட்டப்படி அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைரக்டர் மேல எஸ்பி ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. அதனால தேவையில்லாம வந்து பிஜேபியில இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் பேர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு அவதூறு அவர் என்ன எனக்கும் அதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம், பாரதிய ஜனதா கட்சி 4-5 பேர் சப்போர்ட் பண்றாரு, மாவட்ட தலைவர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நான் அந்த பேட்டியின் மூலியமா சொல்லிக்கிறேன். நாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தவறு செய்யறவங்களை காப்பாத்துறதுக்கு கட்சி கிடையாது. தவறு செஞ்ச யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம். அவருக்கு ஏதாவது கேட்கணும்னா நேரடியா வந்து கேட்டிருக்கலாம், இல்ல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்கறது, கட்சியை அசிங்கப்படுத்துறது, கட்சியுடைய தலைமை வந்து அவருக்கு வந்து குற்றம் பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் நான் வந்து மறுக்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன். இந்த மாதிரி செய்திகளை அவர் வந்து நிறுத்திக்கிறணும். அது மீறும் தொடர்ந்தாக்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்க அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து ஆர்ப்பாட்டம் அளவுக்கு போக வேண்டாம், இதை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில சொன்னா பரவாயில்ல. அவர் வந்து கட்சி இழுக்கிறார். தனிப்பட்ட ஒருத்தர் தவறு செஞ்சிருக்காரு அப்படின்னாக்கா நீங்க வந்து அதுக்கு எவ்வளவு வந்து நடவடிக்கைகள் இருக்கு. இது கட்சியில இருக்கார், பாரதிய ஜனதா கட்சியில இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதை செய்தியாக்கணும் அப்படிங்கிற சம்பவத்தை அவரை நிறுத்திக்கிறோம். தொடர்ந்தா நாங்க வந்து அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அவரோட பேரே பாண்டிராஜ், டைரக்டர் பாண்டிராஜ்.